ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் தந்தூரி பிரியாணி செய்கிறதுக்காக நான் இங்கே வந்து சிக்கன் லெக்ஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 கப் கர்ட் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, அது கூட லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் அண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் லெக்ஸை பேன் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஈச் சைடு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சாலே போதும். ஏன்னா நம்ம சிக்கனை திருப்பி பிரியாணியில் எடுத்து வைக்கும்போது அதுலேயும் கொஞ்சம் குக் ஆகும். அதனால் ஈச் சைடு 5 மினிட்ஸ் குக் ஆனதும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரைஸ் குக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் இந்த மாதிரி குக் ஆனாலே போதும். நம்ம ரைஸை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுட்டு நல்ல சூடான ஆயிலில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் ஆட் ஆகி வரும். இப்போ 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகா, அப்புறமா ஃப்ரைட் ஆனியன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் டொமேட்டோ பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதினா இலை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் குக் ஆகி எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததும் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த தந்தூரி சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் உடையாத மாதிரி ஸ்லோவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். சிக்கன் நம்ம ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனதும் பாதி மசாலாவை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த சிக்கன் கிரேவியை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆஃப் ரைஸை ஆட் பண்ணி அதே மாதிரி புதினா லீவ்ஸ் அண்ட் ஃப்ரைட் ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு ரைஸை அளந்தோமோ அதே கிளாஸில் வடித்த ரைஸ் வாட்டரை ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கவர் பண்ணி 15 to 20 மினிட்ஸ் நம்ம தம்மில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல காரசாரமான சுட சுட சிக்கன் தந்தூரி பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் V2 Cooks'ை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.